தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல, நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா. அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னாடியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கர் சைடு. அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டார்க்கர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களும் நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம் இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ அடுத்ததா துலாம் ராசி மேம். பொதுவாவே நம்ம எல்லார்கிட்டயுமே எல்லாமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, பல பொய்யான விஷயங்கள் இருக்கும். ஆனா துலாம் ராசி மட்டும் அந்த உண்மையை நம்பாம சில பொய்யான சமாதானங்களுக்குள்ள போயிடுறாங்களோ, ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சும் இல்ல வேண்டாம் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, எதுக்கு நான் அவங்கள ஹர்ட் பண்ணணும், சரி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இவங்க எப்படின்னா நடுநிலைன்னு வந்துட்டுனா கரெக்டா பேசிடுவாங்க. ஒரு பக்கம் சாயணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சு பகையை வளர்த்துப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அந்த இது. இப்போ நம்ம பொதுவா ஒரு இதுல வந்துட்டோம், இவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க ஈக்குவாலிட்டிங்கிறத பேசக்கூடிய இருப்பாங்க. இல்ல நம்ம ஒரு ஒதுக்கடு ஒரு நிறைய இல்ல நம்ம ஃப்ரேம்குள்ள இல்லன்னு வெளியே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒருத்தரை மட்டும் சார்ந்து பேசணும்னா பேசிட்டு ஒரு சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா பகையை இழுத்துச்சிருவாங்க.
அதான் அந்த துலாம் ராசி. கண்டிப்பா கண்டிப்பா மேம். பொது அப்ப நீதி தவறாம நடக்கணுங்கிறதா இந்த இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறதே. துலாம்னாலே நமக்கு தெரியும் தெராசு. ஆமா. அப்ப 2 சைடும் பேலன்சிங்கா இருக்கணும். பட் இவங்க வந்து அதுலயும் என்ன ட்ரிக் வேலை பார்க்கணும்னா, இவங்க ஒரு தலை பக்கமா சாயறது இவங்களுக்கு ஆபத்தும் கூட. அவங்க வந்து அது நீதி தவறுறது வந்து அவங்களுக்கு ஆபத்து. கண்டிப்பா. இப்ப துலாம் ராசிக்காரர்கள் ஒருதலை பட்சமா யோசிக்காதீங்க. நடுநிலையா இருந்தா மட்டும்தான் உங்களோட வண்டி ஓடும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாவே தனிமையை வெறுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பொதுவான கருத்துக்கள் இங்க இருக்கு. சோ தனிமையை வெறுக்கிறதுக்காக தவறான நபர்கள் கூட சகவாசம் வச்சுக்கிறதுக்கான நிலை உங்களுக்கு அதிகமா வருது. இவங்க துலாம் வந்து எப்படின்னா நண்பர்கள் வட்டம் வந்து அதிகம் இருக்கணும். இவங்க சின்ன வயசுல இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒதுக்க கூடாது இவங்க லைஃப்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இன்கேஸ் அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா வந்துடும். துலாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுஜன வழிகாட்டியாதான் அந்த துலாம் ராசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிறைய சமுதாயத்தை வந்து இணைச்சு கூட்டுறது, ஒரு மேரேஜா இருந்துட்டுன்னா அதுல வந்து முன்னிலை நடத்துறது, ஒரு சொசைட்டின்னு வந்ததுன்னா அதுல எல்லா ஹாலை திரட்டி வந்து பண்றது எல்லாமே இந்த துலாம் ராசி. கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் வந்து விரிவா இருக்கும். நீங்க துலாம் ராசிக்காரங்கள கேட்டாலே தெரியும், அவங்க நிறைய நண்பர்கள் வட்டத்திலே உலாவி வருவாங்க. ஆனா இவங்க இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து என்னன்னா, இவங்க இளம் வயது நண்பர்கள் ஏதாவது ஒதுக்குற சூழ்நிலை வந்துட்டுனா இவங்களுக்கே தெரியாது, இவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப வந்து இவங்க யாரையுமே ஒதுக்க கூடாது. நண்பர்கள்னால எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு இருக்கணுமே தவிர பார்ஷியல் அப்படிங்கிறது வந்து இவங்க பண்ணக்கூடாது. அது தப்பானது. கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு? இந்த நடுநிலை. இவங்க வந்து பொதுவா பேசாம யாருக்காவது ஒரு பக்கம் சாஞ்சு பேசிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம் கிட்ட பகை வளர்த்துருவாங்க. சோ பகை வளர்க்கும் போது அது என்ன ஆகும்னா நாளடைவுல இருந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறி அவங்களுடைய கர்மாக்களும் இவங்களை பிடிக்கிற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா தராசு. சோ தராசுன்னா நமக்கே தெரியும், நீதியை கரெக்டா பண்ணணும். இப்போ இங்கேயும் இல்லாம எது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியலையானா அனலைசிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடணும். நீ அனலைசிங் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகாம நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நம்ம யாரு அப்படிங்கறது இருக்கணும். சரி, அப்படி இல்லாம ஏதோ ஒரு விதத்துல கார்னர் ஆகி நம்ம இப்படி வந்துட்டோம்னா அந்த கர்மாக்கள் வந்து இவங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும். கண்டிப்பா. அதை வந்து இவங்க பண்ணக்கூடாது. டார்க் ஷேட் இவங்களுக்கு. கண்டிப்பா. இப்ப துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள் கிட்ட கவனமா இருக்கணும்னா எந்த ராசி? இவங்க வந்து கன்னி ராசிக்காரங்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் துலாம். ஏன்னா கன்னி ராசிக்காரங்க தான் இவங்களுக்கு நண்பர்களா வர்றது. இவங்க கிட்ட உள்ள ரொம்ப கன்னி வந்து துலாம் பார்த்து புறாம்படும். அப்போ அதாவது அவங்கள்ட்ட உள்ள சம்பத்தா இருக்கட்டும், சில திறமைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க மட்டும் இப்படி நல்லா இருக்காங்கிறது இவங்கள தெரியாமலே நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அப்போ அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா துலாம் வந்து எந்த ராசிக்காரங்கள்ட்டையும் ஹெல்ப் கேட்கறது போறது வரதெல்லாம் இருந்தாலும் ஓகே. பட் இந்த கன்னி கிட்ட கேட்கும் போதும் இவங்க ரொம்ப எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த கன்னி ராசிக்காரங்க கிட்ட இவங்க வந்து எந்த உதவியும் கேட்காம இருக்கிறதும் பெஸ்ட், நண்பர்களா இல்லாம இருக்கிறதும் பெஸ்ட். அப்படி ஒருவேளை நண்பரா இருக்காங்க, நம்ம டக்குன்னு ஒதுக்க முடியாதுன்னா அவங்கள ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்ல வைக்க கூடாது. அது வந்து ஒரு கண்டிப்பா மேம். நீங்க துலாம் ராசிக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்ன? நீதி தவறாம நடக்கணும். துலாம்னாலே உங்களுக்கு உங்க ராசிக்குன்னு கொடுக்கப்பட்ட சாஸ்திர விதியே நீதி தவறக்கூடாது. சோ அந்த நீதி தவறாம நடந்துகிட்டாலே அவங்களுக்கு வந்து எல்லாமே பெஸ்டா நடக்கும். சோ நீதி தவறக்கூடிய பட்சத்துல என்ன ஆகும்னா அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய கர்மாக்கள் வந்து 100% இவங்களை பிடிக்குங்கிறதுல நோ டவுட்.